வா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அருள் தரும் தேவகிரி அம்மை உடனமர் பிரசன்ன நஞ்சுண்டேஸ்வர சுவாமி திருவடிகள் போற்றி. 63 நாயன்மார்கள் திருவடிகள் போற்றி. நால்வர் பெருமக்கள் திருவடிகள் போற்றி. நானாசிரியர் பெருமக்கள் திருவடிகள் போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். திருவாசகம் உணர்த்திய மரணமில்லாத பெருவாழ்வு என்ற தலைப்பில் ஒரு பயிற்சி வகுப்பு, நம்ம திருவாசகத்தில் ஒரு பயிற்சி வகுப்பாக சிந்திக்கிறோம். இதை நம்ம அடியார் பெருமக்களுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் தெரியும். அவங்க எப்படியாவது சிவனிடத்தில் போய் சேர்ந்துருவாங்க. அவங்க பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நானாசிரியர்கள் எல்லாம் அவங்களுக்கு முறையான வகுப்பு நடத்திக்கிட்டு இருக்குது. இப்போ பாமர மக்களும் ஏழை எளிய மக்களும் இந்த சிவபெருமான் தன்மையை உணராமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எளிமையான முறையில் அவங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிற ஒரு நிலையில் ஒரு பயிற்சி வகுப்பாக சிந்திக்கிறோம். நிறைய பெரிய ஆகம சாஸ்திரங்கள் மிகவும் மலையாக இருக்கிறது. அதில் நாம் கொஞ்சம் எளிமையான முறையில் நம்ம அன்பர்களுக்கு முதல்ல சொல்லி உள்ளே வந்துட்டாங்கன்னா அவங்க இன்னும் மேலே தேட ஆரம்பிச்சுக்குவாங்க. இது மிகப்பெரிய பொக்கிஷம் திருவாசகம் என்பது. நாம் சென்ற வகுப்புகளில் நமசிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க அப்படிங்கிற 2 வரிகளுக்கும் நம்ம பொருள் சொல்லியிருக்கிறோம். நீங்கள் எந்த சூழ்நிலையிலையும் நமசிவாய வாழ்க, நமசிவாய எப்பொழுதும் அடியார்களிடத்தில் பேசும்பொழுதும் இல்லை உங்கள் உறவினர்களிடத்தில் நண்பர்களிடத்தில் நீங்கள் பழகிட்டு வர அன்பர்களிடத்தில் பேசும்போதும் நமசிவாயா அப்படின்னு ஃபோனில் பேசும்போதும் நமசிவாயம் அப்படின்னு பேச தொடங்குங்க. எப்பொழுதும் அந்த மந்திரம் நம்ம உடம்புல ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி நீங்கள் பயிற்சி எடுத்துகிட்டு வாங்க. எப்பொழுதும் நமசிவாயம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிக்கிட்டே வரணும். இன்றைய நாம் என்ன சிந்திக்கிறோம்னா, நமசிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதாந்தாள் வாழ்க, கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. ஏகன் ஆகமமாய் நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க என்ற மாணிக்கவாசகருடைய பாடலுக்கு அந்த வரிகளுக்கு சிந்திக்கிறோம். கோகலின்னா திருவாடுதுறையாகவும் அது திருப்பெருந்துறையாக சொல்லுவாங்க. அப்படின்னு திருப்பெருந்துறை உரை சிவனே அப்படின்னா திருவாடுதுறையும் ஆதீனம் சொல்கிறோம்ல, திருவாடுதுறையும் திருப்பெருந்துறையாகவும் சொல்லுவாங்க. கோகலி அப்படிங்கிற ஒரு கோகலி அப்படின்னா அவர் சொல்வார், கோகலி ஆண்டா குருமனிதன் தாழ் வாழ்க. அந்த கோகலிக்கு திருவாடுதுறையும் திருப்பெருந்துறையாக அதுக்கு பொருள் சொல்லுவாங்க. சுவாமி இதில் என்ன சொல்கிறாருன்னா, மாணிக்கவாசகர் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டவர். மாணிக்கவாசகர் பெருமான் நமக்கு ஒரு தாய் தந்தை இருக்கிறாங்க. நாம் அவங்கள பிரிஞ்சிடறோம். அவங்ககிட்டருந்து ஒரு கடிதம் வருது. இல்லை தாய் தந்தைகளை பற்றி பிறர் எழுதும் கடிதம். நம்ம சாமி சிவபெருமானும் அம்மையப்பராக இருக்கிறாரு. நாம் அவரை பிரிஞ்சு இருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துக்காங்க. ஒரு இந்த உயிருக்கு உயிராக இருக்கிற இந்த உயிருக்கு தாய் தந்தையாக இருக்கிற சிவபெருமானையும் அம்மையப்பரை நம்ம பிரிந்திருக்கிறோம். தாயும் தந்தையமாக சாமி தான் இருக்கிறாரு. அந்த தாய் தந்தையமாக இருக்கிற அந்த சாமியை நாம் பிரிஞ்சிருக்கிறோம். எதனால் பிரிஞ்சிருக்கிறோம்? நாம் செய்த வினையால் பிரிந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட வினையால் பிரிஞ்சிருக்கும் போது
நம்ம தாய் தந்தையாரை பார்க்கணுமில்ல. நம்ம நம்ம வீட்டில் நம்ம அப்பா அம்மாவை பார்க்காமையும் மனைவிமார்களை பார்க்காம இருந்தாலும் கூட பிறந்தவங்களை பார்க்காம இருந்தாலும் எவ்வளோ மன வருத்தம் ஏற்படும். அதுபோல தான் நம்ம பல கோடி பிறவிகளாக நாம் தாய் தந்தையாரை பார்க்க முடியாமல் பிரிந்திருக்கிறோம். எதனால் பிரிந்திருக்கிறோம்? நாம் ஒவ்வொரு பிறவிகளாக செய்கின்ற வினையின் காரணமாக அவங்கள இடத்துல போய் சேராமையிலே நாம் பிரிஞ்சிருக்கிறோம். நமக்கு தாய் தந்தை யாருன்னா நமக்கு சிவபெருமான் தான். அந்த உண்மையான தாய் தந்தையாரை நாம் எத்தனையோ பிறவி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். எத்தனையோ பிறவிலையும் நமக்கு உடலுக்கு சொந்தம் கொண்டாடுவதற்கு எத்தனையோ தாய் தந்தையர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அந்த உயிருக்கு சொந்தமான அந்த சிவபெருமான் தான் நம்ம இன்னும் பார்க்கவே முடியல. அவரை நாம் பார்க்க முடியாதுக்குன்னா நம்ம செய்கிற தப்பு தான். ஒவ்வொரு பிறவிகளையும் நம்ம தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். அதனால் நம்ம சாமியை பார்க்க முடியலை. அவரை நம்ம ஒவ்வொரு கோடான கோடி பிறவி அவன் சாமியெல்லாம் நினைக்கிறாரு, நீ சீக்கிரம் என்னை வந்து பாரு அப்படின்னு தான் நம்ம சாமி நமக்கு ஒரு கடிதம் எழுதுகிறாரு. அந்த சில அருளாளர்களுக்கு நேரடியாகவே அவர் கடிதம் எழுதுகிறாரு. அந்த கடிதத்தை மாணிக்கவாசகர் பெருமானுக்கு நேரடியாக எழுதப்பட்ட கடிதம். அதில் அவர் வந்து ஆட்கொண்டார். நாம்பளால் அந்த நேரடியான தொடர்பு நமக்கு கிடைக்கல. அப்போ நாம் எதனால் கிடைக்கலன்னா நாம் செய்த வினைகள் மலை போல இருக்குது. அதனால் திருவருள் நம்ம பார்க்க முடியும். திருவருள் தான் நம்ம தாய் தந்தை. அந்த தாய் நம்மளுடைய உண்மையான தாய் தந்தை பெருமைக்குரியவங்க. எல்லாருடைய தாய் தந்தையும் தான். இந்த சகல உயிர்களுடைய தாய் தந்தையும் நமக்கு ஒரு பெருமையான விஷயம். நம்ம தாய் தந்தை தான் இந்த உலக பிரபஞ்சங்களே இயக்குறாங்க. பெருமையான விஷயம். நம்ம தகப்பம் நம்ம தாய் தந்தை வந்து இந்த உலக பிரபஞ்சங்களையும் அண்டச்சராச்சரங்களையும் தேவர்களையும் அனைத்து ஜீவராசிகளையும் பிறப்புக்கும் அவர் தான் காரணம், இறப்புக்கும் அவர் தான் காரணமாக இருக்கிறார். நமக்கு நம்ம வினைகளை ஊட்டுவதிலும் அவர் தான் வினைகளை ஊட்டி அதை உணரணும். வினைகள்லாம் ஒன்றும் இல்லைங்க சார், நீங்கள் உணர்ந்துக்கிட்டிங்கன்னா வினைகள் ஒரு நிமிஷத்தில் போயிடும். சாமியை உணரணும், மனசால் உணரணும். அந்த உணர்வுகள் தான், அந்த உணர்வுகளுக்காகத்தான் சாமி காத்துட்ருக்கிறார். சுவாமி தான் அப்படின்னு உணர்ந்துக்கிட்டிங்கன்னா அந்த வினைகள் எந்த அளவுக்கு நம்ம மலை போல் சேர்த்தனமோ ஒரு செகண்டுக்குள்ளே அது போயிடும். நம்மளால் உணர முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் நாம் வந்து இப்போ தவிச்சிக்கிட்டு இருக்கிறோம். தாய் தந்தையை இழந்த ஒரு கன்றுக்குட்டி போல், பசுமாட்டை இழந்த ஒரு கன்றுக்குட்டி அது எப்படி தவிக்குதோ அதுபோல் நம்ம தவிச்சிக்கிட்டு இருக்கிறோம். அதனால் எப்படின்னா, நம்ம தாய் தந்தையார்கள் எழுதும் கடிதத்தை நம்ம படிக்கும்பொழுது எவ்வளோ ஆனந்தம் அடைகிறோமோ, அந்த தாய் தந்தையார் எழுதின கடிதம் தான் மாணிக்கவாசகர் பெருமான். அவர் எவ்வளோ ஆனந்தம் அடைந்தார். அந்த ஆனந்தம் தான் இந்த திருவாசகம். அப்படிப்பட்ட ஆனந்தத்தை நம்மளால் நேரடியாக உணர முடியல. நம்ம தாய் தந்தையாரை பற்றி பிறர் எழுதின கடிதம், பிறர் எழுத கடிதம்னா பாடல்கள், திருமுறை பாடல்கள், ஆகம சாஸ்திரங்கள். நம்ம தாய் தந்தையார் பெருமைகளை ஆகம சாஸ்திரங்கள் மூலமாகவும் நம்மளுடைய திருமுறைகள் மூலமும் நம்ம படிக்கும்பொழுது நமக்கு பெருமையாக இருக்கிறது. அதில் நாம் உணர்றோம், நம்ம தாய் தந்தையாரெல்லாம் இப்படிப்பட்டவங்களா, இவ்வளோ பெருமைக்குரியவங்களா அப்படின்னு நம்ம உணர்ந்து அவங்களை நாம் நினைத்து நேசிக்கும் பொழுது நாம்ளும் நம் தாய் தந்தையாருக்கு இருக்கும் இடத்தை தேடி செல்வதற்கு வழி பிறக்குது. அந்த வழிபாதையில் நாம் செல்லும் பொழுது தான் நம் தாய் தந்தையாரை சென்று அடையலாம். அதுதான் திருவாசகம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் நமக்கு மாணிக்கவாசகர் பெருமான் கூறுகிறார். எப்படி அந்த பிறர் தாய் தந்தையரை பற்றி எழுதுவதை நம்ம திருவாசகம் வகுப்புகளில் 4 நூல்களை சிந்திக்கும் போதெல்லாம் பிறர்கள் சிவபெருமானை அடைந்து விட்டார்கள். அவர்கள் எழுதிய விஷயங்கள் எல்லாம் நாம் படிச்சுட்டு அவங்கள எப்படி அடைஞ்சாங்களோ அதே மாதிரி நாம்
அந்த வழிபாதையில் செல்லணும். அதற்காகத்தான் நம்ம ஞானாசிரியர்கள் நூல்களை எழுதியிருக்கிறார்கள். சாதகர் அப்படின்னா சுவாமிக்கு நிகரானவங்க. அப்படிப்பட்ட சாதகர்கள் நம்ம எடப்பாடியில் 5 பேர் அந்த நிலையை அடைஞ்சிருக்கிறாங்க. அதை நீங்கள் என்னிடத்தில் தனியாக கேளுங்கள், உங்களுக்கு அவங்களுடைய பெயர்களை சொல்லுகிறேன். அப்படிப்பட்ட அந்த சாதகர்கள் அவங்க சிவமாகவே பாவிக்க வேண்டும். அவர்கள் எதை கூறினாலும் சிவபெருமான் தான், ஈசன் தான் நமக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறார் அவங்க மூலம் அப்படின்னு நம்ம உணர வேண்டும். நம்ம எடப்பாடியில் மிக புண்ணிய பூமி. அதில் 5 நபர்கள் சாதகர் அந்த நிலையை அடைஞ்சிருக்கிறாங்க. அந்த நிலையில் சுவாமி கொடுத்துருக்கிறாரு. அவங்க அந்த நிலையில் இருந்து மக்களுக்கு தேவையான சிவ செய்திகளையும் சிவஞானத்தை அடைவதற்கு வழிகளையும் அவங்க கூறுவதற்காக அந்த பதவியை அந்த தீட்சை முறைகளை வழங்கியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நிலையில் இருப்பவர்களை நாம் சிவமாகவே நினைக்க வேண்டும். நாம் அதிகமாக புறப்பொருள்களை சுவாமி இடத்துல அதிகமாக புறப்பொருள்களை, சாமி எனக்கு அது வேணும், எனக்கு கல்யாணம் வேணும், எனக்கு வீடு வேணும், எனக்கு வாகனம் வேணும், எனக்கு பதவி வேணும், இது எல்லாமே சாமி கேட்கும்போது கொடுக்குறாரு. அந்த சுகத்தை அனுபவிக்கிறோம். அப்போ அந்த சுகத்தை அனுபவிக்கும்போது ஒரு காலகட்டத்தில் அது இன்பமாக இருக்கும். அந்த இன்பமெல்லாம் நம்ம குறுகிய காலத்துக்கு பிறகு அது நம்ம அகத்தில் நாம் சாமி நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா இந்த புறத்தில் கிடைக்கிற இன்பத்தை விட அகத்திலே கிடைக்கிற இன்பம், அது சாமியுடைய அன்பை உணர நமக்கு அகத்தில் கிடைக்கிற இன்பம் நம்ம பேரானந்தமாக இருக்கும் பொழுது இந்த புறத்தில் கிடைக்கிற சிற்றின்பங்கள் நமக்கு ஒரு பெரிதாக தெரியாது. நாம் ஆகம சாஸ்திரங்களை படித்து இறைவனுடைய புகழை நாம் தெரிந்துக்கிட்டு வர நம்ம புறத்தில் இருக்கிற இந்த சிற்றின்பங்களை பற்றி பெரிதாக கவலைப்பட மாட்டோம். அது நாளடைவில் அதே கலண்டு போயிடும். காசு, பணம் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு காலகட்டத்துக்கு நம்ம இறைவனை நினைக்க அதுவே நம்மளை விட்டுட்டு போயிடும். அப்போ நம்ம பேரானந்தத்தில் நம்ம இறைவனை அடைவதற்கு வழிமுறையாகும். சுவாமி அதில் என்ன சொல்கிறாருன்னா, அப்படிப்பட்ட நிலையில் இருக்கும்போது பிரம்மஞானியாக நம்ம மாறுகிறோம். ஞானியாகிறான். சுவாமி இந்த நிலையில் அவங்க இருக்கும் பொழுது இந்த புறத்தில் இருக்கிற இன்பங்களை விற்றவர்கள் தான் சாதகர்கள். இந்த புறத்தால் கிடைக்கிற பதவி, சுகம், பணம் இது எல்லாமே விட்டவர்களுக்கு தான் இந்த சாதகர் அப்படிங்கிற நிலையில் இருப்பாங்க. அவங்கள நம்ம ஈசனாகவே நம்ம வணங்க வேண்டும். அவர்கள் கூறும் அறிவுரைகளை கேட்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில் இருப்பவங்க சிவஞானியாகவே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. நாம் இன்னும் அந்த நிலைக்கு போகலை. அதுக்கு போகிறது அவங்க எழுதி வைக்கப்பட்டது தான். மாணிக்கவாசகர் அந்த நிலையிலிருந்து எழுதியிருக்கிறார். அந்த நிலையிலிருந்து எழுதும்போது நம்ம தாய் தந்தையரை பற்றி இவ்வளோ பெருமையாக எழுதியிருக்கிறாரு. அவரை நாம் அடைவதற்கான வழிமுறைகளும் சொல்லியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம்ளும் இதை பின்தொடர்ந்து செல்லுவோம். அதில் ஏதோ ஒரு முக்கியமாக வருங்காலத்தில் கிடைக்கின்ற மிகப்பெரிய பயிற்சி முறைகள் எல்லாம் மாணிக்கவாசகர் சொல்லியிருக்கிறாரு. அதெல்லாம் கடைப்பிடிக்கணும். இதில் அடியார் இடத்துல அன்பாக இருக்கணும். நமக்கு மேலே இருக்கிற சாதகர் அந்த தீட்சை முறைகளை பெற்று சரியே கிரியே யோகம் ஞானம் அந்த நிலையில் இருக்கிறவங்க, யோக நிலையில் இருக்கிறவங்களுக்கு தான் நாம் பணிவாக இருந்து சிவமாக பாவித்து வணங்கி வர வேண்டும். ஒழுக்க நெறியில் இருந்து நாம் வழிபாடு செய்தால் இறைவன் நமக்குள்ள தாய் தந்தையார் இருக்கும் இடத்தை நாம் கண்டு அவங்களிடத்தில் நாம் சேருவதற்கு வழிவகையாக இருக்கும். அது நம்ம உண்மையான தாய் தந்தையரை சேருவதற்கு ஞானாசிரியர்கள் பலவிதமான கருத்துக்களை ஆகம சாஸ்திரங்கள் கூறியிருக்கிறது. நம் தாய் தந்தையர்கள் பெருமைகளை எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட தாய் தந்தையராக தான் இந்த ஆன்மாகிய உயிர் அந்த இடத்துக்கு போகணும். அதற்காக நாம் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்து பயிற்சி எடுத்திங்கன்னா நம்ம உண்மையான தாய் தந்தையாரை இப்பிறவிலே பார்த்து விடலாம். ஆனால் வினைகள் நீங்கி
நம்மளுடைய சிவபெருமான் திருவடியை சேர்ந்தரலாம் என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். சிவா திருச்சிற்றம்பலம்.